Dear students, in the video lesson number 7 Anti-Colonial Movements and the Birth of Nationalism la 8வது part பார்க்க போறோம். So இந்த வீடியோல நம்ம Partition of Bengal பத்தி டீடைலா பார்க்க போறோம். இது ஒரு paragraph questions also. So கவனமா இந்த வீடியோ பாருங்க. Partition of Bengal. Partition of Bengal in 1905 was the most unpopular of all. The partition led to widespread protest all across India, starting a new phase of Indian national movement. So in the Partition of Bengal, you must be very familiar with the term Partition of Bengal 1905 because இதை வந்து நம்ம டைம்லைனில் கூட இதை மார்க் பண்ணுவோம் இல்லையா. So in the Partition of Bengal 1905 was the most unpopular of all. அதாவது நம்ம நேஷனல் மூமெண்ட்டை மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான். The partition of Bengal led to widespread protest all across India, starting a new phase of the national movement. அதாவது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணதும் இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான். இது வந்து நமக்கு ஒரு புதிய நேஷனல் மூமெண்ட் நியூ ஃபேஸை கூட காமிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட ஃப்ரீடம் மூமெண்ட்டே கொஞ்சம் சூடு பிடிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். The idea of partition was devised to suppress the political activities against the British rule in Bengal by creating a Hindu-Muslim divide. So, இந்த partition நோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி we know பிரிட்டிஷர்ஸோட பாலிசி வந்து டிவைட் அண்ட் ரூல் இல்லையா. ஸோ பிரித்தாளும் கொள்கை தான் அவங்களோட முக்கியமான பாலிசி. ஸோ இப்போ இந்துக்களையும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஒரு பிளவை உருவாக்கணும். ஏன் அப்படின்னா அப்போதான் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அந்த அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்களுக்குள்ள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ த ஐடியா ஆஃப் பார்ட்டிஷன் வாஸ் டிவைஸ்ட் டு சப்ரஸ் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். அதாவது இந்தியன்ஸ் யாரும் பிரிட்டிஷ்க்கு எதிராக வரக்கூடாது. ஸோ அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெங்காலில் ஒரு ஹிந்து முஸ்லிம் டிவிஷனை கொண்டு வரார். யார் கொண்டு வரார்? லார்ட் கர்சன். ஸோ பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கு பாரு, அவர் தான் லார்ட் கர்சன். ஸோ இவர் தான் ஹி வாஸ் த ஒன் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ இது கூட ஒன் வேர்டில் உனக்கு வரலாம். ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆர் ஹூ பார்ட்டிஷன் பெங்கால் கேட்கலாம். ஸோ லார்ட் கர்சன். ஸோ ஹிந்து முஸ்லிம் டிவைட். It was openly stated that the objective of partition was to curtail Bengali influence and weaken the national movement. அதாவது லார்ட் கர்சன் ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, இந்த பெங்காலை டிவைட் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, டு கர்டைல் பெங்காலி இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது இந்த வங்காளிகளோட ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கும் நேஷனல் மூமெண்ட், அதாவது நம்மளோட தேசியவாத இயக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து செயலிழக்க செய்யறது தான் இந்த பார்ட்டிஷனோட நோக்கம் அப்படின்றத ஓப்பனாகவே யார் சொல்றாரு? லார்ட் கர்சன் சொல்றார். ஸோ we want to curtail the Bengali influence and weaken the national movement, and that was the reason why the Bengal was partitioned. By placing Bengal under two administrative units, Curzon reduced the Bengali speaking people to a linguistic minority in a divided Bengal. So இப்போ லார்ட் கர்சன் என்ன பண்றாரு? he wanted to make Bengal into two, east and west. ஸோ ஒரு பிரிவில் யாருக்கு கொடுக்குறார் அப்படின்னா, he wanted to make it as two administrative unit. Curzon reduced the Bengali speaking people to a linguistic minority in a divided Bengal. ஸோ ஒரு பக்கம் பெங்காலி மொழியை மட்டும் பேசுகிற மைனாரிட்டி பீப்புளை ஒரு சைடும், இன்னொரு சைடு முஸ்லிம்ஸ், ஈஸ்ட் பெங்கால முஸ்லிம்ஸ்க்கும் வெஸ்ட் பெங்கால பெங்காலி ஸ்பீக்கிங் பீப்புள் அவங்கெல்லாம் ஹிந்துஸ், அவங்களுக்கும் என்ன பண்ணுறாரு? பிரிக்கிறார்.
ஸோ பிரிச்சுட்டு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பாருங்க. Curzon assured Muslims that in the new province of East Bengal, Muslims would enjoy a unity which they never enjoyed since the days of Mughals. So ஈஸ்ட் பெங்கால முஸ்லீம் கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து முகல் பீரியடில் கூட இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையை நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸையும் கொடுக்குறார். ஸோ இதோட முக்கியமான மோட்டிவை ஓப்பனாக கொடுக்குறாரு. என்ன? பெங்காலியோட இன்ஃப்ளூயன்ஸை கர்டைல் பண்ணுறதுக்கும் டு வீக்கன் த நேஷனல் மூமெண்ட் த பெங்கால் வாஸ் பார்ட்டிஷன்ட் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாகவே சொல்கிறார் லார்ட் கர்சன். ஸோ ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக பிரிக்கிறாங்க பெங்காலை, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். வெஸ்ட்டு வந்து பெங்காலி ஸ்பீக்கிங் பீப்புள், அதாவது மொழி அடிப்படையில் பிரித்து ஹிந்துக்களை தனியாக பிரிக்கிறாங்க. அடுத்தது முஸ்லிம்ஸை. அந்த முஸ்லிம்ஸ்க்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாரு? நீங்கள் வந்து முகல் பீரியடில் கூட இந்த மாதிரியான ஒரு யூனிட்டி ஒற்றுமையை அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். Instead of dividing the Bengali people along the religious line, partition united them. So இந்த பெங்காலி மக்களை வந்து இந்த பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து மத அடிப்படையில் பிரித்தாங்க இல்லையா, ஹிந்துஸையும் முஸ்லீம்ஸையும் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த மத அடிப்படையில் பிரித்த அந்த ரிலீஜியஸ் லைன் வந்து அவங்கள ஒன்று சேர்த்ததே தவிர்த்து அவங்கள என்ன பண்ணல, பிரிக்கலை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங் த பெங்காலி பீப்புள் அலாங் த ரிலீஜியஸ் லைன், பார்ட்டிஷன் யுனைடெட் தெம். அவங்க ரெண்டு பேரையும் எப்பயும் இல்லாத அளவுக்கு இன்னும் ஒற்றுமையாக இருக்க ஆரம்பித்தாங்க ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் பெங்காலில். ஸோ த growth of regional language newspapers played a role in building a sense of proud Bengali identity. So இங்க regional newspapers, language newspapers, Bengali newspapersலாம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த யூனிட்டியை பற்றி ரொம்ப பெருமையாக எழுதி, so they started to build a sense of proud. அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, ஒரு ஒரு பெருமை, ஒரு அதாவது ஒரு நாங்கள் வந்து பெங்காலிஸ் அப்படின்ற ஒரு பெருமையை, ஒரு ஐடென்டிட்டியாக, ஒரு அடையாளமாக காமிக்க விரும்பினாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்றத ரீஜனல் நியூஸ் பேப்பர் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க, அடிக்கடி தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. Anti-Partition movement. With the failure to annul the partition, on moderate leaders were forced to rethink their strategy and look for a new technique of protest. So in the moderate leaders of the Indian National Congress could not prevent the partition of Bengal. இல்லையா, அவங்களால அந்த partition of Bengal தடுக்க முடியல. ஸோ தடுக்க முடியாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they were forced to rethink their strategy. ஸோ நம்ம வந்து ஏன்னா அவங்களோட டெக்னிக் என்ன, பாசிவா, அதாவது சண்டை போடாமல் அமைதியான முறையில் அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும் இல்லையா, அதான் மாடரேட்ஸ். அந்த மாடரேட் லீடர்ஸ் வேர் ஃபோர்ஸ்ட் டு ரீதிங்க் தேர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்களோட அணுகுமுறையை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு ஆளானாங்க இல்லையா. ஸோ தே வாண்டட் டு லுக் ஃபார் அ நியூ டெக்னிக் ஆஃப் ப்ரொடெஸ்ட். ஏதாவது ஒரு புதிய வழிமுறை வேணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அந்த புதிய வழிமுறை தான் பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ் வாஸ் ஒன் சச் மெத்தட். ஸோ பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ், அதாவது பிரிட்டிஷ் கூட்ஸ் எதையும் நம்ம வாங்கக்கூடாது. ஸோ இந்தியாவில் தயாரித்த பொருட்களை மட்டும்தான் வாங்கணும். ஸ்வதேஷி கூட்ஸ், ஸ்வதேஷி அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, ஆஃப் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, ஸ்வதேஷி. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரிட்டிஷ் கூட்ஸை வாங்கக்கூடாது, இந்தியாவில் தயார் பண்ண அந்த கூட்ஸை மட்டுமே வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. However, the agenda of Swadeshi movement was still restricted to secure an annulment of partition, and the moderate were very much against utilizing the campaign to start a full-fledged passive resistance. So in the Swadeshi movement அப்படின்னா boycott of British goods, and all Indians were asked to buy only Indian goods இல்லையா. ஸோ அந்த ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஸ்வதேஷி மூமெண்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று டிசைட் பண்ணாங்க. ஆனால்
அது கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியாது. The moderates were very much against utilizing campaign to start a full-fledged passive resistance. ஸோ நம்ம வந்து அமைதியான முறையில் இந்த ஸ்வதேஷி மூமெண்ட்டை மட்டுமே வச்சு நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்றது அது அவங்களுக்கே தெரிஞ்சுது. The militant nationalists, on the other hand, were in favor of extending the movement beyond Bengal and to initiate a full-scale mass struggle. So on the other hand, இப்போ வந்து வெறும் கேம்பெயின் மட்டும் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் மட்டும் நடத்தினா பத்தாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க மாடரேட்ஸ். ஆனால் on the other hand militants எக்ஸ்ட்ரமிஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 பிரிவினர் இருந்தாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல. ஒருத்தர் வந்து மாடரேட்ஸ், இன்னொருத்தர் வந்து எக்ஸ்ட்ரமிஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ எக்ஸ்ட்ரமிஸ்ட் அந்த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து பெங்காலில் மட்டும் வச்சுருந்தா ஒன்றும் வேலைக்காகாது. என்ன பண்ணோம், ஒரு லார்ஜ் ஸ்கேலாக இந்தியா முழுக்க இதை வந்து நம்ம ஆர்ப்பாட்டத்தை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்கேல் மாஸ் ஸ்ட்ரகிள் ஒன்று ஆர்கனைஸ் பண்ண பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ த டே பெங்கால் வாஸ் அஃபிஷியலி பார்ட்டிஷன் ஆன் 16th October 1905. ஸோ அஃபிஷியலாக இது வந்து ஒன் வேர்டில் வருமா உங்களுக்கு, சூஸ் தி கரெக்ட் ஆன்சரில் கேட்கலாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கேட்கலாம், இல்லை மேட்ச்சில் கேட்கலாம். ஸோ த டே பெங்கால் வாஸ் அஃபிஷியலி பார்ட்டிஷன் ஆன் 16th October 1905 அண்ட் இட் வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் அ டே ஆஃப் மோர்னிங். மோர்னிங் அப்படின்னா என்ன, ஒரு துக்க நாளாக அனுஷ்டிச்சாங்க. அதாவது இந்த வங்க பிரிவினை பண்ண அந்த நாளை துக்க நாளாக எல்லா மக்களும், அதாவது பெங்காலில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு துக்க நாளாக மோர்னிங் டேவாக செலிப்ரேட் பண்ணாங்க, டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். And thousands of people took bath in Ganga and marched on the streets of Calcutta singing Vande Mataram. So ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணாங்க, கங்கை ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே அந்த கல்கட்டாவில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸில் ஊர்வலமாக போய் என்ன பாட்டு பாடிக்கிட்டே போனாங்க, வந்தே மாதரம் பாட்டை பாடிக்கிட்டே போனாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி மூவ்மெண்ட் இன் பெங்கால் 1905 to 1911. அதாவது 1905 வந்து பெங்கால் வந்து பார்ட்டிஷன் ஆச்சு அண்ட் 1911 இட் வாஸ் ரிவோக்ட். அதாவது அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை கேன்சல் பண்ணிட்டாங்க 1911. ஸோ 1905லேருந்து 1911 முடிய பெங்காலில் இருக்கிற மக்கள் இந்த பார்ட்டிஷனுக்கு எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஹவு they showed their protest against the partition of Bengal. Boycott and Swadeshi were always interlinked to each other and parts of wider plan to make India self-sufficient. So boycott அப்படிங்கிறது என்ன, புறக்கணிப்பு, அதாவது பிரிட்டிஷ் கூட்ஸை வந்து பாய்காட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸ்வதேஷி அப்படிங்கிறது என்ன, நம்மளோட இந்தியாவில் தயார் பண்ணுற பொருட்களை வாங்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இன்டர்லிங்க்டாக பார்க்குறோம் நம்ம. ஏன் அப்படின்னா இந்தியாவை செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் we have to boycott the British goods and second one we have to buy only Indian goods. அதான் ஸ்வதேஷி. ஸோ இது ரெண்டும் பண்ணால் மட்டும்தான் we can it's always a part of making India self-sufficient. 4 major trends can be discerned during Swadeshi movement in Bengal. அதாவது இந்த பெங்காலில் வந்து இந்த சுதேஷி இயக்கத்தின் போது இந்த 4 முக்கியமான போக்குகள் காணப்பட்டது, அதாவது ட்ரெண்ட் இருந்தது. இந்த 4 ட்ரெண்டை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். வாட் வேர் த 4 trends which was adopted by the Bengalis at the time of partition of Bengal? Number 1, the moderate trend. Number 2, constructive Swadeshi. Number 3, militant nationalism. Number 4, revolutionary terrorism. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட் ட்ரெண்ட், அதாவது மிதவாத போக்கு, அதாவது மாடரேட்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம போன வீடியோஸில் கூட பார்த்தோம் இல்லையா. தென் நெக்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேஷி, அதாவது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் சுதேஷி. அண்ட் தேர்ட் ஒன் மிலிட்டன்ட் நேஷனலிசம், தீவிர தேசியவாதம். மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரமிஸ்ட். ஃபோர்த் ஒன் ரெவல்யூஷனரி டெரரிசம், புரட்சிகர தேசியவாதம். அதாவது சில விஷயங்களை நம்ம புரட்சிகரமாக பண்ணாதான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம காமிக்கணும் பிரிட்டிஷ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ட்ரெண்ட் இருந்தது
at the time of partition of Bengal. So of course they adopted all the 4 trends to show their protest against the British. Constructive Swadeshi. The constructive programs largely stressed upon self-help. It focused on building alternative institutions of self-governance that would operate free of British control. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேஷி அப்படின்னா ஆக்கப்பூர்வ சுதேஷி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப், சுய உதவியை மட்டுமே வலியுறுத்துற மாதிரி இருக்கணும் நம்மளோட ப்ரோக்ராமோட பாலிசிஸ் எல்லாமே. And it focused on building alternative institutions of self-governance that would operate free of British control. அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில் சிக்காம நமக்கு தேவையானதை நாமளே பண்ணிக்கிற மாதிரி செஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். So we should not depend on Britishers for anything. So ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணணும், ஒரு வழியை கண்டுபிடிச்சி செல்ஃப் ஹெல்ப், நமக்கு நாமே உதவி, அதாவது சுய உதவியை மட்டுமே நம்பி இருக்கணும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் லார்ஜ்லி ஸ்ட்ரெஸ்ட் அப்பான் செல்ஃப் ஹெல்ப், சுய உதவியை மட்டுமே வலியுறுத்துகிற ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேஷி ப்ரோக்ராம். Swadeshi shops sprang all over the place, selling textiles, handlooms, soaps, earthenware, match and leather goods. So Swadeshi shops, அதாவது இந்தியர்களால் தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் விற்கிற கடைகள் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிக்குது. டெக்ஸ்டைல்ஸ், ஹேண்ட்லூம்ஸ் இல்லையா, துணிகள், கைத்தறி ஆடைகள், அதுக்கப்புறம் சோப்பு, earthenware அப்படின்னா மண்பாண்டங்கள் செய்கிற பானை அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மண்பாண்டங்கள், மேட்ச் பாக்ஸ், லெதர் கூட்ஸ். ஸோ இது எல்லாமே இந்தியாவிலேயே தயார் பண்ணுற கடைகள் அதிகமாக வர ஆரம்பிக்குது எங்க பெங்காலில். ஸோ தே டிசைடட் டு பாய்காட் த பிரிட்டிஷ் கூட்ஸ் அண்ட் தே வாண்டட் டு சப்போர்ட் த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுதான் செல்ஃப் ஹெல்ப். த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேஷி அப்படிங்கிறது என்ன, ஸோ இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், இந்தியன் பொருட்களை வாங்கணும், அப்போ தான் இந்தியன் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், அப்போ தான் நம்மளோட எக்கானமி டெவலப் ஆகும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் ஹெல்ப் கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேஷி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. So the next technique which was used by them was passive resistance. Bengalis வந்து எப்படி எதிர்த்தாங்க ஆங்கிலேயர்களை, இங்கிலீஷை? passive resistance, அதாவது ஒரு மறைமுக எதிர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. From 1906 the Swadeshi movement took a turn. ஸோ 1906க்கு அப்புறம் ஒரு இந்த ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து ஒரு மாற்று பாதையில் செல்ல தொடங்கியது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டர் திஸ் டைரக்ஷன் த ஸ்வதேஷி ப்ரோக்ராம் இன்க்ளூடட் 4 points. 4 முக்கியமான விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. நம்பர் 1, பாய்காட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ். ஸோ வெளிநாட்டிலேருந்து வர எந்த பொருட்களையும் யாரும் வாங்கக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2, பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கோர்ட்ஸ், டைட்டில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வீசஸ். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பாய்காட் பண்ணிடணும். எதெல்லாம் பாய்காட் பண்ணணும், புறக்கணிக்கலாம். எதெல்லாம் புறக்கணிக்கணும், அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும். அதுக்கப்புறம் 2வது என்ன, பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பிரிட்டிஷ்காரங்க நடத்துகிற ஸ்கூல்ஸ்க்கு பசங்களை அனுப்பக்கூடாது, காலேஜ்க்கு அனுப்பக்கூடாது. கோர்ட், டைட்டில், பிரிட்டிஷ்காரர் என்னெல்லாம் டைட்டில் கொடுத்தானோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துடணும். தென் கவர்மெண்ட் சர்வீசஸ், யாருமே பிரிட்டிஷ் கீழே வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 3rd, development of Swadeshi industry and national schools. படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்மளா என்ன பண்ணலாம், ஒரு நேஷ்னல் ஸ்கூல் ஆரம்பித்து அங்கே குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்வதேஷி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழில், இந்தியாவில் இண்டஸ்ட்ரி இருக்கணும், இந்திய மக்களுக்காக அது என்ன பண்ணணும், அந்த பொருட்களை அந்த இண்டஸ்ட்ரியில் தயார் பண்ணி இந்தியன்ஸ் அதை வாங்கணும். இதுதான் ஸ்வதேஷி இண்டஸ்ட்ரியோட நோக்கமாக இருந்தது. தென் 4th point, recourse to armed struggle if British repression went beyond the limit of endurance. அதாவது பொறுத்துக்கொள்கிற அளவுக்கு பிரிட்டிஷோட எதிர்ப்பு இருந்தால் பொறுத்துக்கொள்வோம். ஸோ பொறுத்துக்கொள்ளும் அளவை தாண்டி ஆங்கிலேயர்களோட அடக்குமுறை இருக்கும் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணலாம், ஆயுதம் ஏந்தி போராட்டத்துக்கு தயாராகிடுவோம்.
ஸோ recourse to armed struggle. நம்மளும் எப்போ ஆயுதமேந்தி போராட்டத்துக்கு தயாராயிடுவோம். எப்போ தயாராகணும் நம்ம? இஃப் பிரிட்டிஷ் ரிப்பர்ஷன் வென்ட் பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் என்டியூரன்ஸ். நம்ம பொறுத்து கொள்ற முடிய பொறுத்து கொள்ளுவோம். நம்மளோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? அதையும் மீறி ஆங்கிலேயர்களோட அடக்குமுறை இருக்கும்னா நம்மளும் என்ன பண்ணலாம்? ஆயுதமேந்தி போராடலாம் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்வதேஷி ப்ரோக்ராமில் இந்த 4 முக்கியமான பாயிண்ட்டை தான் அவங்க என்ன பண்ணாங்க? ஃபோக்கஸ் பண்ணாங்க. Militant nationalism. Lala Lajpat Rai of Punjab, Bala Gangadhar Tilak of Maharashtra, and Bipin Chandrapal of Bengal were 3 prominent leaders during the Swadeshi period and were referred to as Lal, Bal, Pal, Triumvirate அப்படின்றாங்க. அதாவது மூவர், மும்மூர்த்திகள், மூவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்களை 3 பேரையும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லால், பால், பால். லால் அப்படிங்கிறது லாலா லஜ்பத் ராய் ஆஃப் பஞ்சாப். பால் அப்படிங்கிறது பால கங்காதர் திலக் ஆஃப் மகாராஷ்டிரா. பால் அப்படிங்கிறது பிபின் சந்திரபால் ஆஃப் பெங்கால். ஸோ இவங்க 3 பேருமே they were the very prominent leaders during the Swadeshi movement. இந்த Swadeshi movement வந்து இவ்வளோ நல்லா போகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த 3 பேர் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் they were all militant nationalist அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா they wanted to get the work done not by passive movement. அதாவது அமைதியான முறையில் கோரிக்கைகள்லாம் வச்சு மாடரேட் மாதிரி பிரிட்டிஷ்காரங்க கிட்டேருந்து தேவையானதை பெறணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்று சொல்கிறவங்க தான் இவங்க 3 பேரும். இந்த 3 பேரில் வந்து பஞ்சாப் சிங்கம், லைன் ஆஃப் பஞ்சாப் அப்படின்னு சொல்கிறது லாலா லஜ்பத் ராய். இது வந்து 1 வேர்டில் கேட்கலாம் உங்களுக்கு. இந்த 3 பேரோட ஸ்டேட் நேம் வந்து யூ மே கெட் இன் மேட்ச் த ஃபாலோயிங் ஆல்சோ. ஸோ இது 1 வேர்டில், இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 1 வேர்டில் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆர் யூ மே கெட் ஹூ வேர் த 3 ப்ராமினென்ட் லீடர்ஸ் ஆஃப் ஸ்வதேஷி பீரியட்னு கேட்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஸோ லாலா லஜ்பத் ராய் ஆஃப் பஞ்சாப், Bala Gangadhar Tilak of Maharashtra, and Bipin Chandrapal of Bengal. And Punjab, Bengal, Maharashtra emerged as a hotbed of militant nationalism during the Swadeshi movement. So இந்த 3 ஊர்ல தான் இவங்க இருக்கிறதுனால so it became a very hotbed of militant nationalism during the Swadeshi movement. அதாவது இந்த 3 இடங்கள் தான் ஒரு தீவிர தேசியவாதத்தோட இயங்கு தளம், அதாவது ஹாட்பெட் அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து தான் எல்லாமே ஒர்க் ஆச்சு, அங்கேருந்து ஆர்டர்ஸ்லாம் வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். In South India, Tuticorin became the most important location of Swadeshi activity with the launch of Swadeshi Steam Navigation Company by V.O. Chidambaram. ஸோ வஉசி பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கப்பலோட்டிய தமிழன் வஉசி இல்லையா? அவர் ஆரம்பிச்சது தான் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஸோ எப்படி வந்து நார்த்தில் வந்து பஞ்சாப், பெங்கால், மகாராஷ்டிராலாம் ரொம்ப ஒரு ஆக்டிவாக இந்த ஸ்வதேஷி மூமெண்ட்டில் இருந்ததோ அதே மாதிரி சவுத் இந்தியாவில் எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா Tuticorin. So in South India, Tuticorin became the most important location of Swadeshi activity. So sometimes you may get this as 1 word also. So in which part of South India the Swadeshi activity was very active? Abdina Tuticorin, because with the launch of Swadeshi Steam Navigation Company by V.O. Chidambaram. Swaraj or political independence. ஸோ அதாவது சுவராஜ்யம் அல்லது சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் காமன் கோலாக இருந்தது. ஸோ ஒன் ஆஃப் த காமன் கோல்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் வாஸ் டு அச்சீவ் சுவராஜ் ஆர் செல்ஃப் ரூல். ஸோ பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடரோட முக்கியமான நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா சுவராஜ், சுயராஜ்யம் வேணும், ஆர் செல்ஃப் ரூல், எங்களையே நாங்கள் ரூல் பண்ணிப்போம் இல்லையா? However, the leaders differ on the meaning of Swaraj. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு மீனிங்கை வேற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. For example, if we take Tilak, for Tilak, Swaraj was the attainment of complete autonomy and total freedom from foreign rule. ஸோ திலக்கை பொறுத்த வரைக்கும், பாலகங்காதர் திலக் அவரை பொறுத்த வரைக்கும்
ஸ்வராஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், கம்ப்ளீட் அட்டானமி, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த ஃபாரின் ரூல். ஸோ மொத்தமாக தன்னாட்சி வேணும், அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையாக விடுதலை வேணும். அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் என்னது ஸ்வராஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அண்ட் அதை எப்படி அவங்க அப்போஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் நம்ம ஹோம் ரூல் மூமெண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு have any other lesson like this, you can comment in the comment box. Thank you.